இதுக்கு மேல நீங்க எந்த நியூஸ் பேப்பரையும் பார்க்க வேணாம். என்டியோட அபிஷியல் வெப்சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. என்ன போட்டு வந்துட்டாங்க, இன்வைட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் நீட் எக்ஸாம் 2026. சரிங்களா? ஸோ இதுக்கு மேல அபிஷியல் சோர்ஸ் இந்த நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு அந்த கதைலாம் இனிமேல் ஆக போறதே இல்லை. 8ஆம் தேதி என்டியோட வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. நீட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நாங்கள் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் தான் ஃபீஸ் எவ்வளோ, என்னைக்கு ஓப்பன் ஆகுது, என்னைக்கு க்ளோஸ் ஆகுது, எல்லா டீட்டெயில் இருக்கு. கீழே போனீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் இது பார்த்தீங்கன்னா லைவ் டைமிங் காமிச்சிக்கிட்டு இருக்கும் எத்தனை மணி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே போய் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். தயவுசெய்து ஆர்வப்பட்டு அவசரப்பட்டு அப்ளை பண்ணிடாத. ஒரு சில காமனான மிஸ்டேக் பண்ணுவீங்க. மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா பிரச்சனை உனக்கு தான். ஓகே, அதனால் இப்போதைக்கு வேகமாக அப்ளை பண்ணாத. நாங்கள் ஒரு டெமோ வீடியோ கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் ஒரு 3 அப்டேட் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்வைசரி இது வந்து ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து சிலபஸ் வந்துச்சு, இன்னைக்கு தான் இது வந்திருக்கு. ஓகே, நான் 3 டாக்குமெண்ட் போய் வச்சிருக்கேன். ஸோ 5ஆம் தேதி போன மாதம் 5ஆம் தேதி என்ன சொன்னாங்க, இந்த ஆதார் கார்டு இதெல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக இல்லையா? நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபோட்டோகிராஃப், அட்ரஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணிடு. சஃபிஷியன்ட் டைம் இருக்கு இன்னுமே. ஓகே, டோன்ட் வரி அபவுட் தட். நெக்ஸ்ட் 8ஆம் தேதி வந்து நம்மளுக்கு சிலபஸ் கொடுத்தாங்க. சரிங்களா? 8ஆம் தேதி நம்மளுக்கு என்ன கொடுத்தாங்க, என்டிஏ வந்து சிலபஸ் கொடுத்துட்டாங்க. இதான் நம்ம சிலபஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு பிப்ரவரி 8ஆம் தேதி நாங்கள் இன்வைட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் வாங்க ஆரம்பிக்கிறோம். யார் யாருக்கு வேணுமோ அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸாம் யார் யாருக்காக, சரிங்களா? நீட் வச்சுக்கிட்டு நீங்கள் பேம்ஸ், பியூஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஆயுஷ்ல இருக்கிற எல்லா கோர்சஸ்க்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோ எல்லாத்துக்குமே. சரியா? ஸோ பிஹெச்எம்எஸ்னா ஹோமியோபதிக்காக. ஓகே, shall also be applicable to the admission of this one also. ஸோ ஆயுஷ் கோர்சஸ் எல்லாத்துக்குமே நீட் எக்ஸாம் வேணும் அப்படின்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. எம்என்எஸ் மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் சீக்கிங் அட்மிஷன் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் பீங் கண்டக்டட் ஆர்ம்டு ஃபோர்ஸ். சரியா? ஏஎஃப்எம்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அங்கே போகிறதா இருந்தாலும் அங்கே நர்சிங் கோர்ஸ்க்கும் நீட் எக்ஸாம் வேண்டும் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. எக்ஸாம் என்னைக்கு நடக்க போகுது, 3ஆம் தேதி நடக்க போகுது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், சண்டே ஃபர்ஸ்ட் சண்டே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. 3ஆம் தேதி 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 180 மினிட்ஸ் தான் டைம்னு தெரியாமல் இருப்பீங்க. சரியா? 5:20 வரைக்கும் நடக்கும்னு நினைக்காத. லாஸ்ட் இயர்லேருந்து அந்த ரூல்ஸ் மாறிடுச்சு. 5 மணியோட எக்ஸாம் முடிஞ்சு போயிடும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன லாங்குவேஜ் 13 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்கும். என்ன லாங்குவேஜ் நம்ம சூஸ் பண்ணணும்னு தெளிவாக சொல்லிடுறேன். சரியா? தமிழ் யார் சூஸ் பண்ணணும், தமிழ் யார் சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் தெளிவாக அப்ளை பண்ணுறப்ப சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ண. அப்ளை பண்ணுறது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வந்துடும். டோன்ட் வரி. நல்லா பாருங்க, 8ஆம் தேதியிலிருந்து, சரியா, பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன்ல இருக்க போகுது. அதனால இன்னைக்கே பண்ணணும். சார் என்கிட்ட ஆதார் கார்டு இல்லை, பேனிக் ஆக வேண்டாம். ஓகே, வி ஹாவ் சஃபிஷியன்ட் டைம். நான் என்ன பண்ணும் எல்லாமே சொல்லிடுறேன். நீ ஃபீஸ் வந்து கடைசி 8 மார்ச் வரைக்கும் பே பண்ண முடியும். சரியா? கரெக்ஷன் என்னைக்கு திறக்க போறாங்க, 10ஆம் தேதி திறப்பாங்க. 10லேருந்து 12ஆம் தேதி வரைக்கும். ஸோ தயவுசெய்து வேகமாக அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டேன்னா 1 மாதம் ஃபுல்லாக நீ உட்காருவ. ஐயோ ஒரு வேலை என்னோடது கேன்சல் ஆயிருமா அப்படின்லாம் சொல்லி நிறைய யூடியூபர்ஸும் உன்னை பயன்படுத்துவாங்க. சரியா? இது பண்ணிட்டியா கேன்சல் அவுட் ஆயிரும், இது பண்ணிட்டியா போயிடுச்சு. அப்போ 1 மந்த் நீ ஃபுல்லாக பேனிக்ல இருப்பீங்க. என்னோட ஃபார்ம் கேன்சல் ஆகுமா இல்லையா? அதை தாண்டி, சரியா, அதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதை நீ கரெக்ஷனே பண்ண முடியாது. ஒரு சில மிஸ்டேக்ஸ் மட்டும் தான் நீ கரெக்ஷன் விண்டோவில் கரெக்ட் பண்ண முடியும். அப்போ ஒரு சில மிஸ்டேக்ல நீ எப்படி விட்ட மாதிரி இருக்கும். அப்போ ஃபைனலாக நீ அட்மிஷன் வாங்குற வரைக்கும் உனக்கு பயத்திலே நீ இருப்ப. அதனால நான் என்ன சொல்கிறேன், 2-3 நாள் வெயிட் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக ரெடி பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோ. ஓகே, சரிங்க சார். எவ்வளோ ஃபீஸு? ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1700 ரூபா. ஜென்ரல் இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல். சரியா? ஸோ மோஸ்ட்டாக எல்லாருமே இந்த கேட்டகரி வந்துடுவீங்க. ஓபிசியில் பிசி, எம்பிசி, பிஎம்சி, டிஎன்சி எல்லாருமே இதில் வருவீங்க. ஸோ 1600 ரூபா. எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் 1000 ரூபா. ஓகேவா? ப்ராசஸிங் சார்ஜ் அண்ட் குட் சர்வீஸ் சார்ஜ் ஜிஎஸ்டி ஆர் டு பி பேட் பை த கேண்டிடேட் ஆஸ் அப்ளிகபிள். ஸோ ப்ராசஸிங் சார்ஜ் எவ்வளோ, ஜிஎஸ்டி எவ்வளோ, அது மட்டும் நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் சிட்டி, சரிங்களா, வெப்சைட்லேயே உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. டவுன்லோடிங் ஆஃப் அட்மிட் கார்டு எல்லாமே வெப்சைட்லேயே தான் நடக்க போகுது. சரியா? ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வரும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 3ஆம் தேதி. டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் 180 மினிட்ஸ். சரியா? நிறைய பேர் 200 மினிட்ஸ் நினச்சிட்டு. டைமிங் ஆஃப் எக்ஸாம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். சென்டர் வந்து எங்கே கிடைக்கும், அட்மிட் கார்டில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி வந்துடும் எந்த சென்டர் அப்படின்னு சொல்லி. டிஸ்பிளே ஆஃப் ரெஸ்பான்ஸ், அதாவது ஆன்சருக்கு எப்போ வரும் அதெல்லாம் லேட்டரான அவங்க சொல்லுவாங்க. இப்போதைக்கு அது டீட்டெயில் எதுவுமே இல்லை. ரிசல்ட் என்னைக்கு டிக்ளேர் ஆகும் அதுவும் இனிமேல் தான் சொல்லுவாங்க. சரியா? ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இனிமேல் தான் சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் வரி.
பொறுமையாக பார்த்து பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு அப்ளிகேஷன் மட்டும்தான் ஓப்பன் ஆயிருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறது ஆன்லைன் மோட் மட்டும்தான். உங்கள்கிட்ட பக்கத்தில் நெட் சென்டர் தான், நீங்கள் நெட் சென்டரில் போயும் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போனாலும் சரி, அங்கே வந்து அப்ளை பண்ணலாம். அதெல்லாம் ப்ரௌசர்ஸில் இருக்கும். ப்ரௌசர் டீட்டெயில் நான் தனியாக உனக்கு அப்ளை பண்ணுறப்ப சொல்கிறேன். அவசரப்பட்டு அப்ளை பண்ணி ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு போர்ட்டல். என்னென்ன நான் டெமோவில் காட்டுறேன்னா அது ஒரு தடவை பாரு, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோ. இதுதான் இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது. பொறுமையாக ஒரு டாக்குமெண்ட் தெளிவாக ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ண உட்காரு. 2 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி வெளியே வந்துட்டு அந்த வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு டெமோ வீடியோ கூடி சீக்கிரம் வந்து சேரும். ஸோ ப்ராப்பராக என்ன பண்ணுங்க, ரெடியாக இருந்துக்கோ, அவசரப்பட்டு ஃபீல் பண்ணிடாத. தேங்க்யூ.